வணக்கம் நண்பர்களே. சில பல காலங்களுக்கு முன்னாடி தன்னால் இந்த உலகத்தையே செல்வ செழிப்பாக மாற்ற முடியும்னு நம்பிக்கிட்டு இருந்த காசி மாநகரத்தில் திடீர்னு பஞ்சம், பட்டினி, பசி எல்லாம் பிடிச்சி மக்களை ஆரம்பிச்சிது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பஞ்சம். அந்த மாதிரி ஒரு மக்கள் எல்லாம் தங்களுக்குள்ள யாசகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்க்காத விதமாக எல்லாரோட நிலைமையும் தலைகீழாக மாறுச்சு. எல்லாரும் தங்களுக்குள்ளே கூடி பேசி அவங்களுக்குள்ள இருந்த தலைவர்கள்கிட்ட போயிட்டு யோசனை கேட்டாங்க. அதனால் ஒரு பயனுமே கிடைக்கல. அவங்களால வறண்டு போன நிலத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்குள்ள இருக்க தலைவர்களாலையும் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த காசி மாநகரத்தை ஆண்டவர்களால் கூட அந்த ஊரை காப்பாற்ற முடியலை. மக்கள் எல்லோரும் ஒரு முடிவெடுத்து நேராக போய் நின்ன இடம்தான் அந்த ஊரோட பிரதான தெய்வமான விசாலாட்சி அம்மா. விசாலாட்சி அம்மா கிட்ட முறையிட்ட உடனே அவங்களும் அந்த ஊரை காப்பாற்றணும், அந்த ஊரை தாங்கி பிடிக்கணுங்கிறதுக்காக அனலக்ஷ்மியாக உருமாறி காசி மாநகரத்துக்கு வந்தாங்க. மக்களோட பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாத்தையும் தான் கண்கூடாக பார்த்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும்னு தன்னோட பரிவர தேவதைகளையும் கையோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க மூலமாக அனலக்ஷ்மி அம்மா எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களோட அருள் கிடைச்சதுனால மக்களுக்கு ஓரளவுக்கு பஞ்சத்திலிருந்து விடுபட்டாங்க. மக்களோட பஞ்சத்தை தீர்க்கணும், பசியை தீர்க்கணுங்கிறதுக்காகவே அந்த அன்னபூரணி அம்மா அந்த காசிமா நகரத்திலேயே ஒரு மாளிகையை அமைச்சு அங்கேயே தங்கினாங்க. அங்கேயே தங்கி தாங்கிட்ட யாசகம் கேட்டு வர மக்கள் எல்லோருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் தாங்கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையும் மாறி வழங்கினாங்க. சாட்சாத் அந்த அன்னபூரணி அம்மாவே தங்களுக்கு அன்னம் கொடுத்ததுனால காசி மாநகரத்து மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியில் திளைச்சாங்க. இதனால் அன்னபூரணிக்கும் மகிழ்ச்சி உண்டாச்சு. தன் மனைவி விசாலாட்சியின் செயலை கண்டு வியந்த சிவபெருமான் தன்னோட மனைவி கிட்ட ஒரு சின்ன திருவிளையாடலை நிகழ்த்தி பார்க்கலான்னு விரும்பி அந்த ஊருக்கு ஆண்டியாக உருமாறி காசி மாநகரத்தில் காலெடுத்து வச்சார். அப்படி காலெடுத்து வச்ச அந்த பெருமாள் அன்னபூரணி அம்மா கிட்ட போய் யாசகம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தார். எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை. ஏன்னா அவர் சிவபெருமானாச்சு, அவர் வந்திருக்கிறது திருவிளையாடலை நிகழ்த்த தானே. இது தெரியாத அன்னபூரணி தாங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்து பத்தாமல் சிவபெருமான் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். இதை பார்த்த அன்னபூரணி தன்னோட அண்ணனாகிய திருமால் கிட்ட மனசார வேண்டி தனக்கு உதவி வேணும்னு திருமாலை நாடினாங்க. தன் தங்கையோட வேண்டுதலை கண்ட அந்த திருமால் அவங்களோட சேவை மேலும் தொடர வேண்டி தானே உருமாறி ஒரு சாதாரண துறவியா, ஒரு யாசகம் கேட்குற மனிதரா அந்த பார்வதி தேவி அம்மாவை நாடி போனார். பார்வதி தேவி அம்மாவோட மாளிகைக்கு போகும்போதே கையில் ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தை பற்றி யாருமே வினாவ கிடையாது. ஆனால் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனார் திருமால். திருமாலோட திருவிளையாடல் புரியாத அந்த அன்னபூரணி அம்மா திருமாலை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு யாசகம் கொடுக்கறதுக்காக தன்னோட சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன செய்ய, அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் தான் அந்த சிவபெருமான் பித்தனாக மாறி வந்து சாப்பிட்டாரே. இதை கண்ட அந்த திருமால், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை என்னோட பாத்திரத்தில் கொடுங்க, எனக்கு அது போதும்னு சொன்னார். தாங்கிட்ட இருந்த ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டாங்க அன்னபூரணி. என்ன ஆச்சரியம், அந்த பாத்திரத்தில் போட்ட உடனே திருமால் அக்ஷயான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அக்ஷயான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கே பாத்திரம் ஃபுல்லாக சாப்பாடாக உருமாறுச்சு. அங்கே இருந்த எல்லாரோட தேவையை விட அதிகமான சாப்பாடு அந்த பாத்திரத்தில் கிடச்சிது. எல்லாருமே அந்த அக்ஷயான்னு சொல்லப்பட்ட அந்த பாத்திரத்தை அதிசயமாக பார்த்தாங்க. தேவிகள் எல்லோருக்கும் ஒரு வியப்பாக இருந்துச்சு. இந்த சாப்பாடை வச்சு நம்ம இந்த உலகத்துக்கே படியளக்கலாம் மகிழ்ச்சி கொண்டாங்க. அந்த பாத்திரத்தில் கிடைச்ச சாப்பாடை எடுத்து அங்கே பித்தனாக அமர்ந்திருந்த அந்த சிவபெருமானுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அதை உண்ட சிவபெருமான் ரொம்ப திருப்தி அடைஞ்சார். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டாரு. தன்னோட உருவத்துக்கு மாறினார். தான் மனைவியோட செயலை பார்த்து பாராட்டி அவங்களுக்கு ஆசையும் வழங்கினார். இதுக்கெல்லாம் காரணமான அந்த அக்ஷய திருதி பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தவரே நம்ம திருமால் தான். நம்ம திருமாலும் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து இந்த அக்ஷய திருதி பாத்திரம் மூலமாக
உன்னை நாடி வரவங்களுக்கு உதவி செய்யுன்னு சொன்னார். இந்த அக்ஷய திருதை பாத்திரம் திருமாலுக்கு யார் கொடுத்தாங்கன்னா, திருமாலோட மனைவியாகிய மகாலட்சுமி திருமாலுக்கு அருளிய பாத்திரம்தான் அது. தன் அண்ணனாகிய திருமாலும் மகாலட்சுமியும் தனக்கு செஞ்ச உதவியை நினச்சி அந்த அன்னபூரணி அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அன்னபூரணி அம்மா மட்டும் இல்லாமல் கூட இருந்த தேவிகளும் மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. பித்தனா வந்த சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களோட பசியும் இதனால் நிரம்ப ஆரம்பிச்சது. ஊர் மக்கள்கிட்ட இருந்த பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாமே போக ஆரம்பிச்சது. மக்களோட வாழ்க்கை பழைய மாதிரி திரும்ப ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ள ஆடல், பாடல், கொண்டாட்டம், அந்த விசாலாட்சி அம்மாவை போற்றி பாடுறதுன்னு எல்லாம் பழைய மாதிரி மக்கள் வாழ ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த அன்னபூரணி அம்மா மறுபடியும் விசாலாட்சியாக உருமாறி தன்னோட கணவனாகிய பரமேஸ்வரனோட சேர்ந்து அந்த ஊர் மக்களுக்கு காட்சி கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தினாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமான அக்ஷய திருதியை பாத்திரமும் மக்களோட பசி பட்டினியெல்லாம் போக்கி சொர்க்கத்துக்கே போச்சு திரும்ப மகாலட்சுமி கிட்ட. நன்றி.